கேரளாவிலிருந்து தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கழிவுகளை ஏற்றி வந்த லாரியை குமரி இளைஞர்கள் மடக்கி பிடித்தனர். கேரளாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தமிழகத்திற்கு தொடர்ந்து மருத்துவம், கோழி, மீன், உணவக கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் கேரளாவின் கொல்லம் வட்டார பகுதிகளிலிருந்து 2 வாகனங்களில் மருத்துவ மற்றும் உணவக கழிவுகள் கொண்டுவரப்படுவதாக கிடைத்த தகவலை ஒட்டி நாகர்கோவிலில் காத்திருந்து ஒரு வாகனத்தை இளைஞர்கள் மடக்கி பிடித்தனர். ஓட்டுநரிடம் விசாரித்தபோது அவை உணவக கழிவுகள் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். திருவனந்தபுரத்தில் எங்கிருந்து வருது? வேற என்ன வேஸ்ட்? சாப்பாடு வேஸ்ட் மட்டும்தானா இல்லை வேற ஏதாவது இருக்கா? உள்ள ஃபுல்லாக ஹோட்டல் வேஸ்ட் ஆனா? ஆனால் மருத்துவ மற்றும் நெகிழி கழிவுகள் கேரள வாகனத்திலிருந்து எடுக்கப்பட்டன. உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு போலீசார் விரைந்தனர். மெடிக்கல் வேஸ்ட் சார், மெடிக்கல் வேஸ்ட் கீழே இருக்கிறது நம்ம கை போட்டு பார்க்க முடியாது சார். அதை இன்னொரு வண்டி நான் பார்த்தேன். எப்படி TN74 BC 0563 கொண்டு போய் அங்கிருந்து மக்காத குப்பையெல்லாம் இங்க கொண்டு வந்து போட்டு இருக்குது. இதனால கேன்சர் நோய் உருவாகுது தெரியுமா? அடுத்த சங்கதி அழிக்கிறது வரீங்களா? கேரள வாகன உரிமையாளரிடம் ஊர் மக்கள் தட்டி கேட்டபோது அவர் பொறுப்பற்ற துணியில் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எதுல இருந்து ஒன்ல சிரிஞ்ச பண்ணி சாப்பிடும் தலைவா, அதுல வண்டியில இருந்து எடுத்த சிரிஞ்சு மெடிக்கல் வேஸ்ட்ல இது எடுக்கா அந்த மெடிசன் வேஸ்ட்ங்க தம்பி, அதை எடுங்க அந்த மெடிசன் வேஸ்ட் எடுங்க, மெடிசன் வேஸ்ட்ங்க அதை எடுங்க. இந்த பண்ணைக்கு என்ன வாடை? ஆமா, பயங்கர வாடை. இவ்வளவு திமிரான பேச்சு உனக்கு இருக்குன்னா அப்ப பாத்துக்கோ. அதிலும் கேரளாவிலிருந்து வந்த வாகனத்தில் முன்னால் ஒரு பதிவெண்ணும் பின்னால் வேறொரு பதிவெண்ணும் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டதுடன் தமிழக அரசும் காவல்துறையும் இதை கருத்தில் கொண்டு தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேரளா மாநிலத்திலிருந்து கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருந்து இந்த மாதிரி மெடிசின் கழிவு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்கு, இந்த மாதிரி கடந்த ஒரு 3 மாத காலமாக இந்த மாதிரி வண்டிகள் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளாடி வந்துகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் இதை இங்கே கொண்டு தட்டி இந்த கழிவுகளை வந்து இங்கே எரிக்கிறனால மக்களுக்கு வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதிப்பு ஏற்படுத்தி இதனால மாசு மூலமாக கேன்சர் நோய் வந்து உண்டாகுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கனிம வளத்தை எடுக்கிறது இல்லாமல் அங்கே உள்ள கழிவுகளை கொண்டு போடுற மாதிரி கழிவு மாவட்டமாக ஆகிட்டு இருக்கு இந்த மாவட்டம். பல தடவை இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் யாருமே எடுக்கவே இல்லை. அதோடைய ஆதாரங்கள் வந்து நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து இருக்கு. 3 மணில இருந்து ஒரு டீம் இன்னைக்கு இருந்து ஃபுல்லா ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு இந்த வண்டியை பிடிச்சி ஒரு வண்டி இதுல இருந்து மிஸ் ஆகி போயிட்டு கேட்டதுக்கு அந்த ஓனர் வந்து ரொம்ப தெனாவட்ட, நாங்க அப்படிதான் அங்க கொண்டு வரோம், உங்களால என்ன செய்ய முடியும், நாங்க வந்து பண்ணையை கொண்டு போறோம், 1 கோடி பண்ணி வளர்த்தா கூட இவ்வளவு வேஸ்ட் வந்து போகுமா, அது நம்ம மெடிசனையா திங்கன்னு சொல்லிட்டு தெனாவட்டா வந்து அவர் பேசுறாரு. அதனால மாவட்ட ஆட்சியாளர் வந்து இவங்க இதை வந்து கண்காணிச்சு இதே மாதிரி இந்த மாவட்டத்துக்கு இதுக்கு மேல இந்த மாதிரி வண்டி இந்த மாவட்டத்துக்குள்ளாடி வரக்கூடாது. ரோந்து பணியை வந்து இந்த மாதிரி வண்டி எது வந்தாலும் செக் பண்ணி தான் நம்ம மாவட்டத்துக்குள்ளாடி விடணும். கேரளா பார்டர்ல இருந்து ஒரு பின்னாடி ஒரு ரோடு வருது, அந்த ரோடு மூலமா இந்த வண்டி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி இந்த வண்டி வருது. வண்டி கழிவு கொண்டு வரக்கூடிய வண்டியில ஃப்ரண்ட்ல ஒரு நம்பர் இருக்கு, பின்னாடி பார்த்தா ஒரு நம்பர் இருக்கு. ஃப்ரண்ட்ல 7001 இருக்கு, பின்னாடி பார்த்தோன்னா 7061 இருக்கு. அதை பொதுமக்களுக்கு கேட்கறதுல ரவுடிகளை வந்து விரட்டுற மாதிரி இந்த இடத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா, இது நாங்க தான் கொண்டு போறோம், உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும் யாருக்கு செய்யணும்னு சொல்லி விரட்டுற மாதிரி பேசுறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.